ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம உலகத்துலேயே ரொம்ப டேரிஃபைங்கான ஒரு 10 வீடியோஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மெக்சிகோவில் இருக்கிற ஒரு வீட்டில் ஜான்சி அப்புறம் மெக்கா இவங்க 2 பேரும் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த வீட்டில் அலமாரியில் ஏதோ வித்தியாசமாக அப்நார்மலாக சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்காக இவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது இந்த சம்பவம் நடந்தது. Is that what scared you? What? I'm scared. Come, let's go. Come on. தன்னுடைய ஒர்க்கே நைட்டில் தான் தெரிஞ்சுக்கிட்ட இவர் நைட்டில் தான் எப்பவும் ட்ராவல் பண்ணுவார். அந்த சமயத்தில் ஒரு ரூட்டில் போய்கிட்டு இருக்கும்போது இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்தது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? அங்கே வெள்ளை கலர் ஷேடோ ஒன்று கிராஸ் பண்ணி போயிருக்கு. சொல்லப்போனால் அந்த இடத்துல போய் மறைஞ்சிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த இவர் பயங்கரமாக பயந்தும் போயிருக்காரு. வீட்டுக்கு வந்து வீட்டில் சொன்ன பிறகு போலீஸ் போய் அந்த இடத்துல செக் பண்ணியும் பார்த்துருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம பார்க்க போகிற வீடியோ டெய்லி ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஏதோ சத்தம் கேட்குதுன்னு தன்னுடைய பெட்ரூமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாலுக்கு போயிட்டு செக் பண்ணுற ஒருத்தருக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவம் தான் இது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? யாரோ ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிற மாதிரியே இருக்குது. அதை பார்த்து தான் இவர் ரொம்பவே பயந்து போய் இருக்காரு. மெக்சிகோவில் இருக்கிற ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு நபர் வேலையை முடிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு வரலான்னு வந்து பார்க்கும்போது அவருக்கே தெரியாத ஒரு மோசமான சம்பவம் அங்கே நடக்கிறதா அவருக்கு தோணியிருக்கு. அதனால் தன்னுடைய செல்ஃபோன் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிருக்காரு. இப்போ இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பு கலர் ஷேடோ ஒன்று அங்கே கிராஸ் பண்ணி போயிருக்கோம். அது என்னன்னு இப்போ கூட அவருக்கு ஐடியாவே இல்லை. அப்புறமா அவர் வீட்டுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு வேற சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம ஊர்லலாம் டியூஷன் வச்சு எப்படி படிப்பு சொல்லி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி வெளிநாட்டிலையும் டியூஷன் வச்சு படிப்பு சொல்லி கொடுக்குற ஒரு டியூஷனுக்கு வெளியே நடந்த அமானுஷ்யமான சம்பவம் தான் இது. இந்த குழந்தை அங்கே கிராஸ் பண்ணி போன உடனே கொஞ்ச நேரம் கழித்து அங்கே ஏதோ கருப்பு கலர் ஷேடோ ஒன்று அந்த வழியாக கிராஸ் பண்ணி போயிருக்கு. கூடவே அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போதா என்னன்னு தெரியல. அது இவங்களோட பேரண்ட்ஸா இல்லை வேறு எதுவுமா? ஒருத்தர் தன்னோட வீட்டில் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் வச்சுக்கிட்டு இருக்கிற டால் பொம்மை ஏதோ அமானுஷ்யமாக நடந்துக்கிறதா சந்தேகப்பட்டு தன்னோட கையில் இருக்கிற மொபைல் கேமராவை ஆன் பண்ணி அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்துச்சு. No, I've tried it 3 or 4 places up here. It's real good. Oh, I did not do that. I'm freaking out. அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி அந்த பக்கமாக திரும்புறதை உங்களால் பார்க்க முடியும்.
இந்த வீடியோவில் நைட் டைமில் ட்ரெக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவம் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆளா இல்லைன்னா வேற எதுமா? இந்த வீடியோ வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவான ஒரு உண்மை சம்பவம் தான் இது. பொதுவாக டாக்ஸ் கண்களுக்கு ஷேடோலாம் அப்படியே தெரியும்னு சொல்லுவாங்க. பேய்களை கூட அது ஈஸியாக மோப்பம் பிடிச்சிரும். அப்படி ஒரு டாக் இங்கே ஏதோ இருக்கிறத நோட் பண்ணுது. அப்போது இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறமா ஓனர் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டார். அப்புறமா அந்த டாகை சமாதானப்படுத்தி தூங்கவும் வச்சார். இந்த வீடியோவில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கே தெரியாத நடந்த அமானுஷ்யமான சம்பவம் தான் இது. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? அங்கே இருக்கிற பொம்மை ஆட்டோமேட்டிக்லி ரைட் சைடில் திரும்பினதை நம்மளால் பார்க்க முடியுது. இது அவருடைய பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் அவருக்கே தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போய் வீடியோக்களெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட இந்த வீடியோ மட்டும் அதிகமாக வியூஸ் போயிருந்தது. அதுக்குள்ளே என்ன தான் இருக்குன்னு செக் பண்ணலான்னு போது ஒரு பையன் செல்ஃபோன் வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த பையனுக்கு நடந்த அமானுஷ்யமான சம்பவம் தான் இது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள். தன்னுடைய பையனை கூட்டிக்கிட்டு வெளியே மார்க்கெட்டுக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது காரு ரொம்ப அழுக்காக இருக்குன்னு சொல்லிவிட்டு காரை வாஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர்லலாம் எப்படி வாட்டர் வாஷ் பண்ணுறோமோ அங்கேயும் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறது இருக்குது. ஸோ அப்படி வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அமானுஷ்யமான சம்பவம் நடந்துச்சு. ஸோ பின்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்ச ஆளா இல்லைனா வேறு எதுவுமா? அந்த நபர் சொன்னது என்னென்னா, என் பின்னாடி என் குழந்தையை தவிர வேறு யாருமே இல்லை, நாங்கள் 2 பேரும் தான் ஷாப்பிங்க்கு வந்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இது ஷேடோவா இல்லை வேறு எதுவுமா? வீடியோவோட ஃபைனலுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஹிஜாப் போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி நைட் நேரத்தில் வந்து ஏதோ ஹெல்ப் கேட்குற மாதிரி தெரியுது. அப்போது இந்த நபர் அந்த பெண்மணி செஞ்ச செயலை பார்த்து ரொம்பவே பயந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். அந்த பெண்மணி செய்கிற செயலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்நார்மலாக தான் இருக்குது. நார்மல் மனுஷங்க மாதிரி இல்லாத ஏதோ ஷேடோ மாதிரியே நடந்துக்கிறாங்க. கடைசியாக அவங்க அங்கேருந்து நடந்து போயிட்டாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 10 வீடியோவில் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you. Bye.